ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் நவராத்திரி 3ஆம் நாள் நைவேத்தியத்தை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3ஆம் நாள் காலை நைவேத்தியத்திற்கு புளியோதரை இப்போ செய்யலாம். புளியோதரை செய்கிறதுக்கு 1.5 கப் பச்சரிசியை வேக வச்சு வடித்து நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கேன். சாதம் வேக வைக்கும் போதே நான் உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ இதற்கான தாளிப்பு தயார் செஞ்சுக்கலாம். தாளிப்புக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உப்பு சேர்க்காத வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3/4 டீஸ்பூன் உடைத்த உளுத்தம் பருப்பு, 3/4 டீஸ்பூன் கடுகு, 2 சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு வறுபட்ட பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்த தாளிப்பு எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ ஒரு 8 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். மிளகாய் நல்லா வறுபட்ட பிறகு சாதத்திற்கு தேவையான அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே புளிக்கரைசல் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நான் அதை சேர்த்துக்க போகிறேன். இந்த சாதத்திற்கு ஒரு பெரிய கரண்டியில் 1.5 கரண்டி அளவுக்கு புளிக்கரைசல் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே வறுத்து அரைச்ச வெந்தயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து கலந்து வர்ற வரைக்கும் ஒரு நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கரைசல் நல்லா ஆறின பிறகு நம்ம சாதத்தில் கலந்துக்கலாம். புளிக்கரைசலும் சாதமும் ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம புளிக்கரைசலை சேர்த்து இப்போ கலந்துடலாம். சாதமும் புளிக்கரைசலும் ரெண்டுமே நல்லா ஆறி இருந்தால் தான் நம்ம சாதம் கலந்தாலும் சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்று சூடாக இருந்தாலுமே நீங்கள் கலக்கும்போது சாதம் குழஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. 3ஆம் நாள் காலை நைவேத்தியம் புளியோதரை தயாராகிடுச்சு. இப்போ 3ஆம் நாள் சாயங்காலம் நைவேத்தியத்திற்கு காராமணி சுண்டல் செய்ய போகிறோம். இதற்கு 1 கப் காராமணியை நான் 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச காராமணியை குக்கரில் சேர்த்து காராமணிக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த சுண்டலுக்கு தேவையான அளவுக்கு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் சரியாக 2 விசில் வேக விடலாம். காராமணி எப்போவுமே சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ நீங்கள் 2 விசில் வேக வச்சுட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேகலை அப்படின்னா கூடுதலாக 1 விசில் வச்சுக்கலாம். இப்போது 2 விசில் வந்துடுச்சு. நம்ம ஃப்ளேமை ஆஃப் செஞ்சிடலாம். ப்ரெஷர் நல்லா செட்டில் ஆன பிறகு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ப்ரெஷர் செட்டில் ஆகிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். காராமணி இப்போது நல்லா உதிரி உதிரியாக நல்லா வெந்திருக்கு. இது மாதிரி சாஃப்டாக வெந்திருக்கணும். அதே சமயம் குழஞ்சிடாமலும் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸஸ் தண்ணியை நாம் இப்போ வடிச்சிடலாம். சுண்டலை தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் உடைத்த உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்ட பிறகு கடுகு பொரிஞ்சு வந்த உடனே நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். மிளகாய் வறுபட்ட பிறகு நம்ம வடித்து வச்சுருக்க காராமணியை இதில் சேர்த்துடலாம். காராமணியில் இருக்கிற ஈரப்பதம் வத்துற அளவுக்கு நம்ம ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வதக்குனா சரியாக இருக்கும். ஈரப்பதம் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு நாம் துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய கரண்டியில் 1.5 கரண்டி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் நீங்கள் விருப்பப்பட்ட அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். காராமணியில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. தேங்காயில் இருந்த ஈரப்பதமும் குறைஞ்சிடுச்சு. இப்போ நாம் இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். 3ஆம் நாள் நைவேத்தியம் காராமணி சுண்டலும் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.